அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அண்ணா, உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக பேசணும்னு ஒரு ஆசை. அது காரணம் நாங்கள் வெளியில் இருக்கிறோம், வெளிநாடு துபாயில் இருக்கிறோம், பேச முடியாது. அதனால தான் ஒரு சின்ன ஒரு பதிவு இது. முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, நம்மளோட பெண்கள் பாதுகாப்பு, காலேஜ் போகிற நம்மளோட பெண்கள், ஸ்கூலுக்கு போகிற நம்மளோட பெண் குழந்தைகள், சின்ன சின்ன பசங்க எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது சட்டங்கள் கடுமையாக தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை கொடுக்காம இருக்கிறதால தான் அவங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறாங்க. இனிமேல் அது இருக்கக்கூடாது. அது இருக்கக்கூடாதுன்னா, தவறு பண்ணுறவனுக்கு என்னவோ அந்த தண்டனை ஸ்ட்ராங்காக நீங்கள் கொடுங்க. தப்புங்கிறது அவனு பண்ணவே கூடாது, வாழ்க்கையில் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அம்மா, அக்கா, தங்கச்சி, அப்பா, அண்ணன், தம்பி எல்லாமே ரொம்ப பயப்படுறாங்க பெண் பிள்ளைகளை வீட்டுக்கு வெளியில் அனுப்புறதுக்கு. அதனால் சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கணும். வெளிநாடுகள்லாம் இங்கே அவ்வளோ ஒரு ஃபயராக இருக்குது. வெளிநாடெல்லாம் ஒரு பொண்ணு பார்க்க முடியாது, பேச முடியாது, கிண்டல் பண்ண முடியாது. ஒரு பாலியல் வன்கொடுமைலாம் எதுவுமே செய்யவே முடியாது. அப்படி செஞ்சுட்டானா அவனுக்கு தூக்கு தண்டனை தான். அதுக்கு மேலே அவனுக்கு வார்னிங்கே கிடையாது. அந்தமாரி தயவுசெய்து கொடுங்க. தப்பு பண்ணுறவன் கண்டிப்பாக அவன் தண்டனை அனுபவிக்கணும். தப்பு பண்ணணுனுக்கு தண்டனை நம்ம கரெக்டான முறையில் கொடுக்காம இருக்கிறதால தான் தப்புகள் நிறைய நடக்குது. அது நடக்கணும்னா இனிமேல் தயவுசெய்து தப்பு பண்ணவங்க நிறையா தண்டனை கொடுங்க. கரெக்டான முறையில் அவனை தண்டிக்கணும். அவனுக்கு வார்ன் பண்ணக்கூடாது, வார்னிங்கே கிடையாது. நம்ம நாடு தமிழ்நாடு முன்னேறமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்தமாரி தான். கொலை, கற்பழிப்பு இந்தமாரி பிரச்சனை தான் நிறைய நடக்குது. அதை நீங்கள் கரெக்டாக நம்ம செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இருக்கிற யங்ஸ்டரு, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாமே உங்களை அவ்வளோ நேசிக்கிறாங்க, அவ்வளோ நம்புகிறாங்க. கரெக்டான முறையில் நீங்கள் வழி நடத்துங்க தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதி பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் இனிமேல் அதுமாரி இருக்காது, நடக்காது. நீங்கள் கரெக்டான முறையில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எல்லாருமே உங்களை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை காப்பாற்றுவீங்கன்னு நாங்கள் நிறையா நம்புகிறோம். தயவுசெய்து அந்த பாதுகாப்பை ரொம்ப உறுதியாக பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மாதமாக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. நாங்கள் நிறையா பார்த்துட்டு தான் இருக்கிறோம்.